ஸோ தென்னை சாகுபடி பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியும். தென்னை மரத்துல வந்து அதிகமா தாக்கக்கூடிய பூச்சி வந்து காண்டாமிருக வண்டு, ரைனோசரஸ் பீட்டில் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல்னால தென்னை விவசாயிகளுக்கு அதிகப்படியான ஈல்டு லாஸ் வந்து இருக்கும். ஸோ இத கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டி, அ இந்த காண்டாமிருக வண்ட பிடிக்கக்கூடிய ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏக்கருக்கு 4ங்கிற வீதத்துல வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த தோப்புல வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து கயாஜன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் நிறுவனத்துடைய ட்ராப்பு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பக்கெட் வடிவில வரும். ஸோ வந்து இந்த பக்கெட்ல வந்து பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ல்யூர் ட்ராப்பு. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த காண்டாமிருக வண்டுகள் வந்து அட்ராக்ட் ஆகி இந்த பக்கெட்குள்ள வந்து விழுந்துரும். ஸோ அந்த பக்கெட்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி இது வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த இதுல வந்து காண்டாமிருக வண்டுகள் வந்து நெறைய அட்ராக்ட் ஆகி இருக்கிறத வந்து நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ இதுல வந்து இந்த பக்கெட்ல முக்காவாசி அளவுக்கு வந்து அளவுக்கு வந்து தண்ணிய ஃபில் பண்ணி வச்சுட்டு, ஸோ நம்ம வந்து இந்த ல்யூர் குப்பி மாரி இருக்கும். ஸோ அத வந்து இதுல மாட்டி விட்டுட்டு, நம்ம இது மாரி மூடி வச்சிடணும். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் 3வது நாள்ல இருந்தே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருக வண்டுகள் அனைத்தும் இதுல வந்து அட்ராக்ட் ஆகி விழுந்துரும். ஸோ இத வந்து நீங்க வந்து விவசாயிகள் வந்து ஒரு 1 வாரம் இல்லன்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இத செக் பண்ணிட்டு, ஒன்ஸ் வந்து இந்த வண்டுகள் வந்து ஃபுல் ஆயிருச்சு இருந்ததுன்னா, அத நீங்க திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு, திருப்பி தண்ணிய வச்சுட்டு, நீங்க மட்டைகள் ஒரு 4, 5 மட்டைகள், துண்டுகள நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது மாரி போட்டு திருப்பி நீங்க வச்சிடணும்.